இந்த டிஃபன் பாக்ஸ்ன்றது ஒரு எலிமெண்ட் இல்லையா, அதை வச்சு ப்ளே பண்ண முடியும். அது எப்படி பிடிச்சிங்க? ஃபரானா டிஸ்கஷனில் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்பேஸை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளில போனதில்லை. வெளியில் போகும்போது ஷீ ஃபீல்ஸ் லைக் ஷீஸ் ஃப்ளைங். அண்ட் அதனால தான் அந்த படத்தில் அடிக்கடி நிறைய இடத்துல விங்ஸை பற்றியும் பேசுவோம். அவள் முதல் முறையாக வீட்டை விட்டு வெளில போகும்போதே எனக்கு அது ஒரு புது உலகமாக இருக்கணுங்கிறதுனால வாஸ் வெரி பர்டிகுலர் தட் இட் ஹாஸ் டு பி அ மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் இட் ஹாஸ் டு பி அன் அண்டர் கிரவுண்ட் டனல் அண்ட் ஷி ஹாஸ் டு கம் அவுட் ஆஃப் த டனல் அண்ட் சி அ வெரி பிக் வேர்ல்டு அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏரியல் ஷாட்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீட்டை விட்டு அதிகமாக வெளியில் வராத, எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு பொண்ணு இப்படி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஆண்கிட்ட, ஒரு மரியாதையான ஒரு ஆண்கிட்ட, ஆண்கள் மேலே அவளுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை ஒரு கட்டத்தில். அப்படி தான் இருக்கிறா. அவங்க அப்பாவும் அவளை சரியாக பார்த்துக்கலன்னு சொல்லலாம். ஹஸ்பண்டும் அவனை முழுமையாக சந்தோஷமாக வச்சில்லைன்னு சொல்லலாம். அவன் நல்லவன், பட் முழுமையாக சந்தோஷமாக வச்சில்லைன்னு சொல்லலாம். ஸோ நவ் ஷீ வாண்ட்ஸ் டு புஷ் ஹர் செல்ஃப் அண்ட் லைக், நான் ஏன் அவங்களை எதிர்பார்த்துட்ருக்கணும், நான் போய் என் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன், எனக்கு தேவைகளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த இன்டென்ட் இருக்கும்போது, ஆண்கள் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாத போது, எஸ்பெஷலி அந்த கால் சென்டர், அந்த சேட் சென்டருக்கு போய் அங்கே பேசக்கூடிய ஆண்கள் எல்லாம் பார்த்து, இந்த மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்டில் தயா மாதிரியான ஒரு கேரக்டர் அவகிட்ட கொஞ்சம் அன்பு காட்டுறான் அப்படின்னா, that is what she has been craving in her life for like a very long period of time.